Hello everyone. Week 2 of 30 days of vocabulary. இன்னைக்கு வந்து நம்ம day 8ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னையோட 3 words. So basic wordல வந்து நம்ம வந்து important அப்படின்ற ஒரு வேர்டை வந்து சொல்லுவோம். Importantனா முக்கியமானது அந்த மாதிரி. So அந்த importantன்ற வேர்டை வந்து நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னா paramount. paramount இந்த வேர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். So the sentenceல எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த paramountன்ற வேர்டு client satisfaction is paramount. கிளைண்டோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்ற ஒரு வேர்டுக்காக நம்ம paramount அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் paramount. செகண்ட் வேர்ட் ஈஸி. ஈஸினா ஈஸியா நம்ம ஒரு வேலையை பண்றது கஷ்டம் இல்லாம பண்றது. ஸோ அது அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் எஃபர்ட்லெஸ். எஃபர்ட்லெஸ் என்ற ஒரு வேர்டை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் she made it look effortless. அவ அந்த வேலையை வந்து ரொம்ப ஈஸியா பண்ணா கஷ்டம் இல்லாம பண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த எஃபர்ட்லெஸ் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். தேர்ட் வேர்ட் ஹார்ட். ஹார்ட்னா கஷ்டமானது டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு அட்வான்ஸ் இங்கிலீஷ் நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம் arduous. arduous. climbing was an arduous task. கிளைம் பண்றது மவுண்டன் கிளைம் பண்றது ஏறுறது அது ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஹார்டு சொல்றதுக்கு arduous என்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீக்கோடைய 8th டே இம்பார்ட்டன்ட் paramount, easy effortless, hard arduous. Thank you.